எனக்கு gift வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காக உன்னை கூப்பிட்டுருக்கேன். பிரிச்சு காட்ட போறேன். காட்டவா? நீ காட்டுற. நீ யாவது இதை காட்டுறதாவது? நீ எதுக்கு சேமி உட்காந்துக்கிற? இந்த gift திறந்து காட்டுறேன்னு சொல்றாங்க மேரிமா. திறந்து காட்டுறது நீங்க உட்காந்துக்கிறீங்க எவ்வளவு காந்துட்டு. நீங்க அந்த ஜிப்பங்க ஏ மேரிமா, கும்பிட்டு அழகா இருக்கு. சரி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்க தீங்களா? என்னங்க இப்படி வரைஞ்சிருக்காங்க, சூப்பரா இருக்குங்க. ஏங்க மேரிமா நம்மள திட்டுனாங்கல்ல, மேரிமாக்கு மட்டும் காட்டவே கூடாது. நீங்க பாத்துக்கங்க. நான் இதுல பேக் பண்ணி அப்படியே அங்க வச்சிடறேன். மேரிமா கண்ணுல படக்கூடாது இது. வணக்கம் கோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பாரிஸ் ஸ்வேதா யூடியூப் சேனல் இவங்க வந்திருக்காங்க. மேரிமாக்கும் இவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்றது தெரியாது. இப்போ நான் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து அவங்களுக்கு 2 பேத்துக்கு காட்ட போகிறேன். அதுக்காக தான் வந்து இவங்க வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மேரிமா இங்கே வா. மேரிமா, எனக்கு கிஃப்ட் வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காக உன்னை கூப்பிட்டுருக்கேன். பிரிச்சு காட்ட போறேன். காட்டவா? நீ காட்டுற. நீ யாவது இதை காட்டுறதாவது? மேரிமா காட்டுறதுக்காக தான் உனக்கு வச்சிருக்கேன். அப்புறம் அவங்களும் வந்திருக்காங்க. கிஃப்ட் வந்திருக்குன்னு சொன்னா உடனே ஓடி வந்துட்டாங்க. நீ எதுக்கு சேமி உட்காந்துக்கிற? இந்த gift திறந்து காட்டுறேன்னு சொல்றாங்க மேரிமா. திறந்து காட்டுறது நீங்க உட்காந்துக்கிறீங்க எவ்வளவு காந்துட்டு. நீங்க அந்த ஜிப்பங்க ஏ மேரிமா உட்காருங்க. நீங்க அவங்களை எதுக்கு துரத்தி விடுறாங்க? நான் கிஃப்ட் வந்துருக்கு சொன்னேன், உடனே ஓடி வந்துட்டாங்க. உனக்கும் கிஃப்ட் காட்டுறேன், அவங்களுக்கு கிஃப்ட் காட்டுறேன். உட்காருங்க இருங்க. காட்டுறேன் தான் சொன்னீங்க, காட்டலையே. காட்டுறேன் டென்டென் காட்ட போறீங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இதுக்குள்ள என்ன இருக்கு 2 பேருக்கு தெரியுமா? தெரியாது. அதான் எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரி, காட்டுறதுக்கு முன்னாடி யார் அனுப்புனது? இது வந்து கார்த்திக் கிச்சம்பாளையம் சேலத்துல இருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேருக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்குதான் காட்டுறதுக்காக உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். காட்டு பாக்குறோம். பொறுமையா இருங்க. காட்டுற மாதிரி குரங்கு காட்டுமான்ற மாதிரி காட்ட மாட்டீங்களே. இருங்க, அவசரப்படக்கூடாதுயா. எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. 4 ஜனத்தை பாக்கணும், மக்கள்கிட்ட பேசணும்ல. போங்க மேரிமா, நம்மளுக்கு 2 பேருக்கு வேலை இருக்கு, நாங்க போறோம். உட்காருங்கயா, அவங்க போகட்டும். உங்களுக்கு காட்டுறேன். மேரிமாக்கு நிறைய அனுபவம் இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. என்ன புடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க காட்டாம. காட்டவா டன்டடேன் காட்ட போறேன்ற மாதிரி உங்களுக்கு காட்ட போறேன். நானே பிரிக்கிறேன். நீங்க இப்படியே தான் சொல்றீங்க, நீங்க எனக்கு காட்டுற மாதிரி தெரியல. கோவம் பாருங்க, பாரிஸ் பார்த்தா கோவம் வந்துருச்சு. பின் பக்கத்தை தானே காட்டிருக்கீங்க, முன் பக்கத்தையும் காட்டுங்க. ஒரு பக்கத்தானே காட்டிருக்கீங்க விஜயகாந்த் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இது. அந்த பக்கம் காட்டினா தெரிஞ்சிரும்ல. எக்கடுங்கய்யா. எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு, கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ண முன்ன எப்படிங்க பார்க்க முடியும்? கும்பிட்டு அழகா இருக்கு. சரி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்க தீங்களா? என்னங்க இப்படி வரைஞ்சிருக்காங்க, சூப்பரா இருக்குங்க. ஏங்க மேரிமா நம்மள திட்டுனாங்கல்ல, மேரிமாக்கு மட்டும் காட்டவே கூடாது. நீங்க பாத்துக்கங்க. நான் இதுல பேக் பண்ணி அப்படியே அங்க வச்சிடறேன். மேரிமா கண்ணுல படக்கூடாது இது. எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க. நல்லா இருக்குதா உனக்கு? நல்லா இருக்கு மேரிமா. உனக்கு காட்டக்கூடாதுன்னு நினைச்சா அவங்க கிட்ட இருந்து நீ பிடிங்கிட்ட. எந்த தம்பி பிள்ளையாண்ட அனுப்புனது? அது வந்து கார்த்தி தம்பி. கார்த்தி செல்லக்குட்டி காட்டி ரொம்ப நன்றி. அம்மா சொல்றேன், இவ்வளவு நாளா காட்டவே இல்ல. ஆனா சீலா இப்படி வரைஞ்சி அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து வரைஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பார்க்கும்போது எங்களுக்கும் சரி, ஸ்வேதாக்கு வந்து அது இது பண்ணவே முடியல இல்லைங்களா? அந்த அளவு வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது. இது நிஜமா அவ்வளோ அழகா வரைஞ்சு வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவருடைய வந்து யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவரோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். மறக்காம வந்து நீங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. மறக்காம அவரை ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவர் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தேடி வரும். இவ்வளவு அழகா வந்து வரைஞ்சிருக்காரு. இங்க பாருங்களேன், பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கு. அவர் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த வரைஞ்சு வச்சிருக்காரு. அதுல ஏன் போஸ்ட்டும் ஒன்று வரைஞ்சு வச்சிருந்தாரு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் பார்த்து பேசும்போது எனக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன்க்கான்னாரு. அதே மாதிரி எனக்கு இதை வந்து அனுப்பி வச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை. ஏதாவது போட்டோ பாக்குறோம், அது அப்படியே லைவா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க வச்சு பாருங்களேன். இதுல யாரு சீலா? 2 சீலா மாதிரி இருக்கு பாருங்க. சுபேதாவுக்கு அனுப்பிடுங்க. ரொம்ப அவளோட காத்திருக்கு. நீங்க அனுப்புவீங்கன்னு சொல்லி எங்க வீடு தேடி வந்த பிள்ளை அது எனக்கு பிள்ளைதான். மறந்துடாதீங்க, பிள்ளைய கை விட்டுறாதீங்க.